திருச்சபையினுடைய போதகர். குஷ்டரோகத்தில் இருந்த குஷ்டரோகியா இருந்த ஒரு வாலிப பையன். அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தி திருச்சபைக்குள்ள கொண்டு வந்து அவனை பைபிள் காலேஜை படிக்க வச்சு அவனுக்கு சர்ச்சில் ஆராதனை நடத்துகிற எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் தாண்டிருச்சு. ரொம்ப நல்லாயிட்டான், ரொம்ப அழகாயிட்டான். ஒரு குஷ்டரோகம் பிடிச்ச பையன் அப்படின்னு யாருமே அவனை கணிக்கவே முடியாது. திருச்சபையிலே இருக்கிற ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை நேசிச்ச உடனே பாஸ்டர்கிட்ட அவங்க ஃபேமிலி சொன்னாங்க, பாஸ்டர் அவனுடைய நடத்த பேச்செல்லாம் எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சொல்லி வைங்க. உடனே இந்த பையனை கூப்பிட்டு, என்னப்பா இப்படி ஒரு நியூஸ் கேட்குறேன் என்ன அப்படின்னு சொன்ன உடனே இவன் அந்த பாஸ்டர்கிட்ட, இல்லை எனக்கு இப்போ என்ன குறைவு, நான் என்ன குறைச்சலாக இருக்கிறேன், நான் ஆராதனை நடத்துகிறேன், எனக்கு எல்லாம் கிடச்சிது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கிட்ட என்ன இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண. அப்பா அவர் சொன்னாராம்மா, இல்லை மகன் வேண்டாம், அது உனக்கு செட் ஆகாது, உனக்கு ஊழியத்துக்கு இருக்கிற நான் ஒரு நல்ல பொண்ணா பார்த்துக்க. என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே இல்லை. எனக்கு என்ன குறைவு, நான் எதில் குறைஞ்சிட்டேன், நான் அப்படி சொல்லிட்டே இருந்தானாமா. பல நாட்கள் தாண்டது. திடீர்னு ஒரு நாள் அவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் அந்த பையனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராமா, நீ இந்த இடத்துக்குள்ள வரும்போது ஒரு குஷ்டரோகின்றதை மறந்துடாதேன்னாராமா. அவ்வளவுதான். அந்த வார்த்தை என்னமோ தெரியல, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு அடுத்த 1 வீக்குக்குள்ள மறுபடியும் விட்டு போன அந்த பலவீனம் அவனுக்கு வந்துச்சு. அப்புறம் அந்த பாஸ்டர் அந்த பையனுக்காக அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி அவன் ஒப்பு கொடுத்து அதுல இருந்து அந்த தம்பி திரும்பவும் வெளியே வந்தாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை இன்னைக்கு எது சிதறடிக்கப்படுகிறது? நீங்க ஏன் ஃபெய்த்தை நிறைய பேர் இழந்துட்டாங்க? விசுவாச கப்பல் சேதமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில எங்க இருந்து ஆரம்பிச்சோம், எங்க இருந்து துவங்கணும் அப்படின்றத நிறைய பேர் மறந்துட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க ஒன்னும் இல்லாம தான் ஆரம்பிச்சீங்க. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. நீங்க நிறைய பேர் ரத்தத்துல கடந்தீங்க, நீங்க நிறைய பேர் மோசமான இடத்துல கடந்தீங்க. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சொந்தக்காரங்க, நிறைய பேர் உங்களை சுத்தி வராங்க. ஆனா அன்னைக்கு நீங்க ஒன்னும் இல்லாம இருக்கும்போது ஒருத்தர் கூட உங்க பக்கத்துல இல்லை. ஆனா இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நேசிச்சா, யாராவது ஒருத்தர் உங்களை விரும்பினா உடனே அவங்கள்ட்டே போறது. நிறைய பேர் தங்களுடைய நேரத்தை மனுஷனுக்காகவே செலவு பண்றது. ஐயோ அவங்களோட சாப்பிடணும், ஐயோ அவங்களுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி SMS பண்ணணும், ஐயோ அவங்கள்ட்ட பேசணும். ஆனா மகனே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்துல இந்த ஃபர்ஸ்ட் டே எச்சரிக்கிறார். ஒண்ணுமே இல்லாத போது, யாருமே உங்கள்கிட்ட இல்ல, ஆனா அத்தனை பேரும் இல்லாத போதும் யார் உங்கள்கிட்ட இருந்தான்னா, கர்த்தர் மட்டும் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை.